அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய சொந்தங்களே, ஒரு இமாம் ஒரு பள்ளிவாசலில் பல்லாண்டுகள் பணி செய்வது என்பது இன்றைய காலத்தில் சாத்தியம் குறைவுதான். இங்கே மஸ்ஜித் ஹத்தானி பள்ளிவாசல் வடபள்ளி இமாம் உடைய நூதன காலத்தில் சீனியர் ஷேக் தர்வேஷ் ரஷாத் அவர்களுடைய இந்த வஃபாத் வந்து மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்துது. அல்லாஹ்வுடைய உதவியை கேட்டுக்கொள்கிறோம். அல்லாஹ்வுக்கு மக்ஃபிரத் செய்து அருள் செய்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை வழங்க வேண்டும் என்று இந்த இடத்திலே பிரார்த்தனை செய்கிறேன். அனைவருக்கும் அன்பின் சலாம். நம்ம வீட்டில் விருந்து சென்றிருக்கக்கூடிய ஜமாத் உலமாவுடைய ஆலோசகரும் இஸ்லாமிய விழிப்புணர்வு கழகத்துடைய ஒரு மிகப்பெரிய பொருளாக இருக்கக்கூடியவருமான தர்வேஷ் மௌலானா அவர்கள் நம்மளை விட்டு பிரிந்து சென்றிருக்கிறார். ஆன்மீக உலகத்தில் பேசப்படக்கூடிய ஒரு மாபெரும் ஒரு தலைவர், அரசியலில் முன்னாள் முதல்வரோடு ஜெயலலிதாவோடு பேச்சுவார்த்தை நடத்தி அன்றைய காலகட்டத்தில் இடஒதுக்கீட்டிற்கான மேம்பாட்டு ஆணையத்தை அமைப்பது, சிறை கைதிகளை விடுதலை செய்வது போன்ற பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு இந்த ஆன்மீகத்தை அரசியலும் பூர்த்தி வெற்றி அடைந்தவர் தர்வேஷ் மௌலானா அவர்கள். அவர்களுடைய இழப்பு என்பது இங்கே இருக்கக்கூடிய உலமாக்களுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு. தர்வேஷ் மௌலானா அவர்களுடைய இழப்பை ஈடு செய்வதற்கு எல்லாம் வல்ல இறைவன் இனியும் உலமாக்களை தர வேண்டும் என்று இறைவனுடைய கோரிக்கை வைத்து அன்னாருடைய ஆன்மா மிகப்பெரிய அளவில் அவருடைய ஒருவருக்கு சாந்தி அடைய வேண்டும் என்று இறைவனுடைய இருக்கிறமே வாட்சியங்களாக நிறைவு செய்கிறேன். அனைவருக்கும் நன்மை. தர்வேஷ் ரஷாத் அவர்களுடைய சமுதாயத்திற்கு பேரிழப்பு. சமுதாய இளைஞர்களுக்காக, சமுதாய பெண்களுக்காக கல்விக்கு அரசால் கிடைக்கக்கூடிய உதவிகளை பெற்றுத் தருவதிலும், இங்கே பொறியியல் படிக்க வரக்கூடிய மாணவிகளுக்கு இடமளித்து உணவளித்து அவர்களுக்கு பயிற்சி அளிப்பதிலும் ஒரு மகத்துவமான மிகப்பெரிய ஆளுமையாக தர்வேஷ் ரஷாத் அவர்கள் விளங்கினார்கள். விடுதலை சிறுத்தைகளோடு அவர் நெருங்கிய தொடர்பு கொண்டார். எழுச்சி தமிழர் அவர்களோடு பேரன்பு கொண்டிருந்தார். அவருடைய பணிகளை பாராட்டி விடுதலை சிறுத்தை சார்பாக காகிதம் விருது வழங்கி கௌரவித்தார். அவருடைய எண்ணங்கள் இப்பொழுதும் சமுதாய வளர்ச்சி பேரன்பாக அல்லாஹ் அனைத்து நல்ல அமல்களையும் உயர்ந்த தர்ஜாவான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை வழங்கி அவருடைய குடும்பத்தார் அனைவரும் சம்பளம் ஜமீலா என்கிற அடைய வழங்குவானாக. ஆமீன்.